பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் 30வது பாடல். ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவியாகும் போதிய பின்னை 5ம் உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறுணர் கருவியாகும் ஓதிய பின்னை 5ம் உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேழும் சர்க்குண பிரிவினாலே. இந்த பாடலுடைய விளக்கம் அநேகமாக நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 3 குணங்களில் ஒரு குணமான தமோ குணத்திலும் சத்துவ ரஜோ குணங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த பாட்டினுடைய அர்த்தம் இதுதான். அந்த குணங்கள் இந்த தன்மாத்திரை பூதங்கள் முழுமையும் சம்பந்தித்து நிற்கும் அப்படி சொல்லினா வியாபித்து இருக்குன்னு சொல்றார். இந்த 3 குணமும் 5 பூதங்களிலும் கலந்து இருக்கு சொல்றார், வியாபித்து இருக்கு. அதாவது இப்பூதங்களுக்கு அம்முக்குணங்கள் உண்டு என்று உணர வேண்டும். இந்த தன்மாத்திர பூதங்களில் தமசில் உள்ள சத்துவகுண சமஷ்டியில், இந்த சமஷ்டி வெஷ்டினா தெரியும் இல்லையா, மொத்தத்தில் டோட்டல் சொல்லி அர்த்தம். மொத்தமாக சத்துவகுண சமஷ்டியில் 5 பூதங்களும் சேர்ந்த மொத்தத்தில் அந்த கரணமும், அந்த கரணம்னா மனம் புத்தி சித்த அகங்காரம், இந்த அந்த கரணமும் வெஷ்டியில் தனியாக உள்ள தனித்தன்மையில் வெஷ்டியில் 5 பூதங்களின் தனித்தனியாக பிரிந்து அல்லது 5 பூதங்கள் தனித்தனியாக பிரிந்து நின்றதிலிருந்து ஞானேந்திரியங்களும் உற்பத்தி ஆயின. தமசில் உள்ள சத்துவகுண சமஷ்டியில் அந்த கரணமும் வெஷ்டியில் 5 பூதங்கள் தனித்தனியாக பிரிந்தின்றதிலிருந்து ஞானேந்திரியங்கள் அறிவு கருவிகள் உற்பத்தி ஆயின சொல்றார். சமஷ்டி என்றால் கூட்டம் தோப்பு போல, வெஷ்டி என்றால் தனித்தனி விருட்சம் என்பது போல உதாரணம் சொல்றார். நல்ல அழகா புரியுது நமக்கு. இந்த இடத்துல ஒரு கருத்து நான் பார்த்து, இந்த உள்ளம் என்ற ஒன்றை இங்கு சேர்த்து சொல்றார். நாமும் அந்த கரணம் 4 தான் சொல்லுவோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லுவோம், இவர் 5ன்னு சொல்லி சொல்றார். இந்த உள்ளம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருக்கின்றது என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி ஆகாயம் அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அவகாசம் தருவது, இடம் தருகிறதோ, அசைகின்ற எல்லா பொருளுக்கும் எப்படி இடம் கொடுக்கின்றதோ, அதுபோல உள்ளமானது, உள்ளம் என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம், பல்வேறு வகையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். பல்வேறு எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கிறது. அந்த கரணம் என்பது 4ஆ சொல்றது எண்ணங்களுடைய ஃபங்க்ஷனிங் டிஃபரன்ஸ் தானே. ஒரு எண்ணம் மனம்ன்றோம், ஒரு எண்ணத்தை புத்தி சொல்கிறோம், ஒரு எண்ணத்தை சித்தம்ன்றோம், ஒரு எண்ணத்தை அகங்காரம் சொல்கிறோம். ஆகினால உள்ளம் என்பது பல்வேறு வகையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது எண்ணங்களை வைத்து எண்ணங்கள் தோன்ற ஒரு இடம் இருக்கணும் இல்லையா, எண்ணங்கள் தோன்ற ஒரு இடம் இருக்கணுமே, அப்படி சொல்லி யூகம் பண்ணுறோமா. எண்ணங்களை வைத்து அந்த எண்ணங்கள் தோன்றுவது இடம் இருக்க வேண்டும் என்று யூகம் செய்து அந்த இடத்துக்கு பெயர் தான் உள்ளம் அப்படி சொல்லலாம்னு சொல்கிறார்.
இந்த நம் ஊகத்துக்கு சாஸ்திரமும் துணை புரிகிறது. மேலும் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் நாம் யூகிக்கின்றோம் என்றெல்லாம் பெரியவர் சொல்லுகின்றார். காரணம் என்னன்னா, சாஸ்திரத்துக்கு புறம்பாக எந்த கருத்தையும் நம்மால் சொல்லிவிட முடியாது என்றது பெரியவங்களுக்கு தாத்பரியம். உண்மை தானே, அது தெளிவாக சொல்லியிருக்கு. நாம எதனா அதில் நுழைச்சி சொல்லி எதனா தவறா எதனா சொல்லிவிட போகிறோம் என்பதில் கவனமா இருக்காங்க பெரியவங்க. ஆமா, ஓதிய பின்னை ஐந்தும் ஓதிய சொல்லிய சத்துவகுண கூற்றின் அல்லது ஒன்றாக கூறிய ஐந்தும் உள்ளம் புத்தி இரண்டும் மனம் புத்தி என்ற பரிணாமம் உடைய அந்த கரணமா. அந்த கரணம் நாலுன்னா இங்க ரெண்டுன்னு எப்படி சொல்றாருன்னு அவ பார்த்தோம் சென்ற வகுப்புல. புத்தியில் சித்தத்தையும் மனதில் அகங்காரத்தையும் ஒடுக்கி ரெண்டாகவே சொல்லுகின்றோம் சொல்லி பார்த்தோம், சென்ற வகுப்புல பார்த்தோம். ஆகினால ஞானேந்திரியங்கள் ஐந்தும் மனம் புத்தி ரெண்டும் சேர்த்து ஏழுன்னு சொல்லி சொல்றோம். இது எப்படி வந்தா, இவ்வேழும் இந்த 7 தத்துவங்களும் சர்க்குண பிரிவினால் சத்துவ குண கூறு ஆதலால் ஞான சாதனமா, ஞான சாதனம் என்று சொல்லப்படும். ஞான சாதனம் சொல்லி சொன்னா அறிவை பெறுவதற்கு உதவும் கருவின்னு சொல்லி அர்த்தம். கருவி. ஆமா, ஞானத்தை அறிவை பெறுவதற்கான கருவியாம். என்ன ஞானம்? இந்த விஷய ஞானம் தான். ஆப்ஜெக்ட் தெரிந்து கொள்கின்ற அறிவு, இந்த உலக விஷயங்களை பொருள்களை தெரிந்து கொள்கின்ற அறிவு. கண்ணாலும் காதாலும் இந்த 5 கருவிகள் அந்த புலன்களால் தான் இந்த உலகத்தையே இருக்கிற எல்லா விஷயத்தை அறிகிறோம். ஆக அறிவை பெறும் கருவியாம், இவை ஞான சாதனமாம் என்று சொல்லப்படும் என்றவாறு. இதோட பாட்டை முடிச்சிடுறார். இந்த பாட்டை ஞாபகம் இருக்கணும், மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க பெரியவங்க. இந்த பிரம்மத்தின் மீதுதான் அத்தியாரோபம் நடந்து கொண்டுள்ளது, அந்த சுத்த சைத்தன்யத்தின் மீதுதான் இந்த கற்பனை எல்லாம் நிகழ்ந்து கொண்டுள்ளது. பிரம்மம் புரிந்தா போதும், பிரம்மைவ சத்தியம், அதுதான் நமக்கு புரியணும். ஆக இப்பொழுது சூக்ஷ்ம சரீரத்தில் ஞானேந்திரியங்கள் வந்து விட்டது, அந்த கரணமும் வந்து விட்டது. இதெல்லாம் சொல்றதுனுடைய நோக்கமே மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிரம்மத்தை புரிய வைப்பதற்காகத்தான். அடுத்து மேற்கூறியபடி அல்லது மேற்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் நமக்கு பிரயோஜனப்படும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மேற்படி தன்மாத்திரை பூதங்கள் ஒன்று சேர்ந்து மொத்தத்தில் அந்த கரணம் உண்டானதால் அந்த அந்த கரணம் ஒன்றாகவே தோன்றின போதும் 5 பூதங்களால் உண்டானது பற்றி அந்த கரணத்தில் 5 தொழில்களும் அதனால் 5 பெயர்களும் வந்தனன்னு சொல்றார். அதனால் 5 பேர், 5 தொழில், 5 பெயர் வந்திருக்கின்ற. எந்தெந்த பூதத்திலிருந்து எது எது உற்பத்தி ஆயிற்றோ அது அதற்குள் அந்தந்த பூதத்தின் குணம் இருக்கும். எந்தெந்த பூதத்திலிருந்து இந்த அந்த கரணம் அல்ல ஞானேந்திரியங்கள் வந்ததோ அந்தந்த பூதங்கள் உள்ள குணங்களும் இதுல இருக்குன்னு சொல்றார். அதை நம்ம படிக்கும்போது தெரியும் பாருங்க. மறுபடியும் எந்தெந்த பூதத்திலிருந்து எது எது உற்பத்தி ஆயிற்றோ அதற்குள் அந்தந்த பூதத்தின் குணம் இருக்கும், அதற்கு தக தொழிலும் இருக்கும்னு சொல்றார். குணத்துக்கு தகுந்தா போல தொழிலும் இருக்கும். இந்த அந்த கரண விவரத்தை நான் பார்க்கலான்னு சொல்றார். உள்ளம் சொல்லி சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 5ஆம் அவற்றுள் ஆகாயத்தின் சத்துவ அம்சத்தில் உற்பத்தியானது எது? உள்ளம். ஆகாசத்தினுடைய தொழில் என்ன? அவகாசம் தருவது. தத்துவபோதத்தை படிச்சிருப்போம். எல்லாவற்றுக்கும் இடம் அளிப்பது. அவகாச தாத்ரு அப்படி சொல்றோம் இல்லையா தத்துவபோதத்துல, எல்லாவற்றுக்கும் இடம் அளிப்பது. அப்படியே உள்ளமும் மனம், புத்தி முதலிய மற்றவற்றிற்கும் இடம் கொடுத்து ஆகாயத்தை போல எதிலும் தாக்கற்று சலனமின்றி கலங்காது நிற்கும் சொல்றார். இந்த ஆகாசத்துக்குள்ளதான் இந்த எல்லா பிரபஞ்ச உலகமும் இருக்கு. இதுல என்ன ஆனாலும் ஆகாசத்துல என்ன ஆகிறது இல்லை, செதறினாலும் வெடிச்சாலும் என்ன வந்தாலும் என்ன பண்ணுது, ஆகாசம் எப்படி இருக்கோ அது போல இருப்பது உள்ளம். இந்த விளக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. கலங்காது நிற்கும், அதுக்கு பேர் தான் உள்ளமா. அடுத்து மனம் சொல்லி சொன்னா வாயுவின் சத்துவ குணத்தில் உண்டானது. வாயுவின் தொழில் என்ன? சதா சலித்து கொண்டே இருப்பது, சதா அலைந்து கொண்டே இருப்பது, சலனப்பட்டு கொண்டே. அதை போல மனமும் சதா அலைந்து கொண்டே இருக்கும். அடுத்து புத்தி. புத்தி என்பது தேய்வின் அக்னியின் சத்துவ குணத்தால் உண்டானது. தேய்வின் குணம் என்ன? பிரகாசத்தால் எல்லா வஸ்துக்களையும் இன்னது இன்னது என விளக்கி காட்டுதல்.
வெளிச்சம் தானே ஒரு பொருளை விளக்கி காட்டி கொண்டிருக்கின்றது. ஆகவே புத்தி அவ்வாறு விஷயங்களை இது நல்லது இது கெட்டது என்று விளக்கி காட்டும். அடுத்து பாருங்க, சித்தம். அப்பு நீரின் சத்துவ குணத்தினால் உண்டானது. நீரின் குணம் ஒன்றிலிருந்து ஒன்றை பற்றி செல்வது. அதுபோல சித்தமும் ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்தை தொடர்ந்து பற்றி நிற்கும். நாம சித்தம்னா என்ன சொல்லியிருக்கோம்? மெமரி சொல்லியிருக்கோம், பதிவு சொல்லியிருக்கோம், மெமரி கார்டு சொல்லியிருக்கோம். இங்க கொஞ்சம் ஒரு டிஃபர் ஆகுது, அவ்வளவுதான். அடுத்து அகங்காரம். பிருத்திவியின் சத்துவ குணத்தில் உற்பத்தி ஆனது. பிருத்திவியின் குணம் கடினமாக எதை எதிர்த்து நிற்கும். அவ்வாறு நான் நான் எனும் அபிமானத்துடன் இருப்பது இந்த அகங்காரம் என்கின்ற இந்த தத்துவம். அபிமானத்துடன் இருப்பது, நான் நான் என்று அபிமானத்துடன் இருப்பது. சரி, அடுத்து ஞானேந்திரியங்களுடைய விவரம். ஞானேந்திரியங்கள் வந்தது அது எப்படின்னு சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் இதை கொஞ்சம் குறிச்சிட்டு வந்து சொல்லணும்னு சொல்கின்றேன். சூக்ஷ்ம பூதங்களில் சத்துவ குண வெஷ்டியில் உண்டான ஞானேந்திரியங்கள் என்ன? கண், காது, நாக்கு, தோல், மூக்கு. இவைகள். காது என்ன பண்றதா? ஸ்ரோத்ரியம். ஆகாசத்தின் சத்துவ குணத்தில் உற்பத்தியானது. ஆகாசத்தினுடைய சத்துவ குணத்தில் உற்பத்தியானது. ஆகாயத்தின் குணம் என்ன? சப்தம். சப்த விஷயம் ஆகாசத்துக்கு. ஆதலால் ஸ்ரோத்ரியமும் செவியில் நின்று சப்தத்தை, ஓசையை உணரும். இதுல இருந்து வந்து அந்த குணங்கள் இருக்கின்றார் பாருங்க. அதுதான் தொக் அப்படி சொல்லிட்டுனா தோல் பகுதி. இது என்ன பண்ணதான்? வாயுவின் சத்துவ குணத்தில் உற்பத்தியானது. வாயு ஸ்பரிச விஷயத்தை அறியும் குணமுடையது. அதனால்தான் எங்கன்னா காத்தடிச்சு என்ன பண்றோம்? அப்பா சில்லுன்னு காத்து அடிக்குது, சூடா இருக்கு, உணரும். ஸ்பரிசம் வாயுடைய தன்மை. ஆதலால் தொக் அல்லது தோல் இந்திரியமும் உடலில் எல்லா இடமிருந்தும் ஸ்பரிசம் தொடு உணர்ச்சியை உணரும். எதுல இருந்து வந்து அந்த குணம் இருக்குன்னாரு பாருங்க. இது அழகா சொல்றா. இது நல்லா அழகா குறிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப உபயோகமான ஒண்ணு, நல்ல விஷயம். அடுத்து சக்ஷு, கண். அக்னியின் சத்துவ குணத்தில் உற்பத்தியானது. அக்னி ரூபத்தை, வடிவத்தை அறியும் குணத்தை உடையது. ஆதலால் சக்ஷு நேத்திர இந்திரியமும் கண்ணிலிருந்து கண் மூலமாக வடிவங்களை அறியும். வடிவங்களை அறிந்து கொண்டிருக்கின்றன. நாக்கு அப்புவின் நீர் சத்துவ குணத்திலிருந்து உற்பத்தியானது. அப்பு என்பது ரச அல்லது ருசி குணமுடையது, சுவை. அது நாக்கினிடமாயிருந்து நாம் உண்ணும் அனைத்து உணவினுடைய ருச்சியையும் அறியும். ருச்சியை அறியத்தான். அடுத்து கிராணம், மூக்கு. பிருத்திவியின் சத்துவ குணத்தில் உற்பத்தியானது. பிருத்திவி மண்ணின் குணம் என்ன? பிருத்திவி என்றால் மண். அதன் குணம் என்ன? வாசனை, மண் வாசனை சொல்றோம் பாருங்க, கந்தம். ஆதலால் கிராண இந்திரியம் மூக்கினிடமாக இருந்து கந்த வாசனையை, உணர்ச்சியை அறியும். நல்லா வெயில் காஞ்சி மழை தூருச்சுன்னா என்ன ஆகுது? உடனே ஒரு வாசம் வருது பாருங்க, மண் வாசனை சொல்றோம். ஆக அந்த கரணங்களும் ஞானேந்திரியங்களும் அறிவு கருவிகளும் தன்மாத்திரை பூதங்கள் சத்துவ குணத்தில் உற்பத்தி ஆனமையால் ஞான சாதனம் ஆயின. இதோட இந்த பாட்டு முடிஞ்சது. இப்பொழுது 31வது பாடல். ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூரைந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 இலிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம். சுராசுரர் நரர் விலிங்காயின் போட்டிருக்கு, லா போட்டுங்க, விலங்காயின் போட்டுங்க, லீயை எடுத்துட்டு லா போட்டுங்க. ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூறு ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழிற் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த 17 லிங்க தேகம் சுராசுர நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கட்கெல்லாம்.
பாடலை பார்க்கலாம். ராசத குணத்தில் வேறிட்டு எடுத்த கூறு ஐந்தும் ஐந்தும் பஞ்சபூதங்களின் ரஜோகுணத்திலிருந்து பிராண பஞ்சகமும் கர்மேந்திரிய பஞ்சகமும் உண்டாயின சொல்லிட்டார். பஞ்ச பிராணன் பஞ்ச கர்மேந்திரியம், தொழிற்கருவி தான் கர்மேந்திரம் உண்டாயின. இவர் தொழிற்கருவின்னு உரை ஆசிரியர் எழுதியிருக்கார். பொட்டபல சுவாமிகள் கர்மேந்திரன்னு சொல்லிடுவார். ரொம்ப அழகா இருக்கு. அதாவது தமிழில் சொல்லியிருந்தா அது சம்ஸ்கிருதத்தில் வார்த்தையில் சொல்றார். வழக்கில் இருந்திருக்கு அந்த காலத்தில். சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருந்தா அது தமிழில் மொழிபெயர்க்கிறார். காரணம் புரிந்து கொள்ளணுன்றதுக்காகத்தான் மொழிபெயர். ஆக ராஜத குணத்தில் அபஞ்சீகிருத பூதங்களில் ஒன்றுடன் ஒன்று கலவாது. இந்த சூக்ஷ்ம நிலையம் தனித்தனியாக தான் இருக்கு, ஒன்னோட ஒன்று கலக்கலை. பஞ்சீகரணம் அப்புறம் தான் நடக்க போறது. ரஜோகுண கூறின் ரஜோகுணத்தில் இருந்து பூதங்களின் ரஜோகுண கூற்றில் வேறிட்டு எடுத்த கூறு ஐந்தும் ஐந்தும் எடுத்து வேறுபடுத்தி அல்லது தனியே எடுத்த ஐந்து கூற்றுக்கும், மறுபடியும் ஐந்து சொல்றாரு பாருங்க, அது ஒன்றாக வைத்த ஐந்து கூற்றுக்கும் எடுத்து வேறு வேறாக வைத்த ஐந்து அம்சத்தில் அப்புறம் சேர்ந்தது சமஷ்டி வெஷ்டி. அதான் சொல்றார். சமஷ்டியாக உள்ளது வெஷ்டியாக இருக்கு. இதுல என்ன சமஷ்டியில பிராணவாயுக்கள் என்றும் பிராணவாயுக்கள் தோன்றியது எடுத்து வேறாக வைத்த ஐந்து அம்சத்தில் வெஷ்டியில் பெருந்தொழில் கருவி என்றும். பஞ்சவாயுக்கள் என்ன? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். அப்புறம் பெருந்தொழில் கருவி சொல்லி சொன்னா கர்மேந்திரியம் வாக், பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம் சொல்லி சொல்றோம். பார்ப்போம், விளக்கம் பார்ப்போம். ராஜச அம்சம் சொன்னதுனால இங்க என்னவா, ரஜஸ் என்பது கர்மா செய்வது, செயல் வடிவானது, செயல் செய்வது. சத்துவம் தான் அறிவது, அமைதியுடன் இருப்பது. ஆகவே பெருந்தொழில் கருவி ரஜோகுணத்தில் தான் பெருந்தொழில் கருவி உற்பத்தி ஆகியிருக்கு. முன்பு சொன்னார் கோதியில் அப்படி சொல்லி சொன்னார். குற்றமற்ற சாத்விகத்தை சொல்லும்போது குற்றமற்ற சொல்லி சொன்னார். ஏன்னா அதுல குறை இல்லை, அதுதான் ஞானத்தை கொடுக்க போகின்றது. ஆகவே அதுல குறை இல்லைன்னு சொன்னார். இங்கு இது குற்றமுடையது. இங்க ஆசிரியர் சொல்லல, நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்றார் உரை ஆசிரியர். ஆசிரியர் சொல்லலைன்னா கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் கர்மாவை செய்து செய்து அவஸ்தை நாம தானே பண்றோம், அவஸ்தை தானே பண்றோம். ஆகவே குற்றமுடையன்னு எடுத்துக்கலான்னு சொல்றார். ஆக பிராணவாயுக்கள் ஐந்தும் பெருந்தொழில் கருவி என்றும் ஐந்தும் பெரிய செயல்களை செய்கின்ற கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள். பராவிய பெயரா சொல்லா நின்ற நாமங்களாம். இது அவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல். சொல்லா நின்ற நாமங்களான்னு சொன்னா பெரியோர்களால் சொல்லப்படுகின்ற பெயராம். பாருங்களேன், பராவிய பெயராம் போடுறாரு, சொல்லா நின்ற நாமங்களான்னு போடுவார். விசேஷமா தான் இருக்கு. பெரியோர்களால் சொல்லப்படுகின்ற பெயர்களாம். இந்த 17, இந்த 17க்கு என்ன பெயராம்? லிங்க தேகம் சொல்றார். எந்த 17? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பஞ்ச பிராணன், பிராணன் 5, மனம் புத்தி சேர்த்து 17. இந்த 17ம் தத்துவபோதத்தை பார்க்கலாம். ஏவம் சப்த தச கலாபிகி அப்படி சொல்லி வரும் தத்துவபோதத்துல. ஆகவே அதுதான் இங்க சொல்லப்படுகின்ற 17 லிங்க தேகம். லிங்கம் சொல்லிச்சுன்னா அடையாளம். ஆக்சுவலா இங்க குழுன்னு தான் சொல்லணும். அடையாளம்ன்றதை விட குழு. ஆமா, நம்ம சொல்லணும், எதனாச்சும் ஒரு குழு கொடுங்களேன் சொல்றோம். அதுதான் இங்க. இதை வைத்துத்தான் இப்படிப்பட்ட பியூர் கான்சியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அனுமானம் செய்ய போகிறோமா. அனுமானம் செய்யறது பயன்படுது, குழு கொடுக்குது. அதுதான் காரணம். ஒன்று ஆப்ஜெக்டிவிட்டி செய்து பார்ப்பதற்கு அந்த பொருளை பார்த்து தான் நிர்ணயம் பண்றோம். அப்போ வெளியில தெரிய பொருளை பார்த்து அது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நாம யோகிக்கிறோம் இல்லையா, அதுக்கு குழுவா இருக்கிறது. ஆகவே இது ரொம்ப அழகா சொல்றா, லிங்க தேகம் அடையாளமாக இருப்பது. சூக்ஷ்ம சரீரம் தான் பிரம்மத்தை புரிந்து கொள்ள சாதனமாக இருக்குன்னு சொல்றார். வேற ஒன்றும் இல்லை, அறிவுறதுக்கு கருவியா இருக்கு. அதனால் இது லிங்க தேகம். ஞாபகம் இருக்கணும், இந்த இடத்துல எச்சரிக்கை பண்றாங்க. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த லிங்க தேகம் என்ற சூக்ஷ்ம சரீரம் பயன்படுகிறது என்று மட்டும் புரிந்து கொள்ளணும். காரணம் இங்க சாஸ்திரத்தை விட்டுடல. ஆமா, சாஸ்திரம் இல்லாத நாம புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மத்தின் இருப்பையே சாஸ்திரத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆத்மா அல்லது சுத்த சைத்தன்யத்தை உணர்ந்து கொள்ள இந்த சூக்ஷ்ம சரீரமானது லிங்கமாக இருப்பதால் இதற்கு லிங்க தேகம் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது.
அப்படி சொல்றாங்க. லிங்க தேகத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. ஸ்தூல தேகம் கூட லிங்க தேகம் தான். ஆனால் நாம் சிந்தனை செய்வதெல்லாம் எதுல செய்யறோம்? மனசுல தானே செய்யறோம். விரலோ அல்லது காலோ இல்லையா, கையோ வேற எதுனா சிந்திக்கிறது? மனம் தானே சிந்திக்கிறது, உள்ளமே சிந்திக்கிறது. ஆக இந்த 17 லிங்க தேகம். யாருக்கெல்லாம்? சுரர், நரர், விலங்காய் தோன்றிய எல்லா உயிர்களுக்கும், புல் முதல் பிரம்மா வரை எல்லாரும் எல்லாருக்கும் இந்த 17 தான் லிங்க தேகம் சொல்லிடுறார். என்ன சார் பிரம்மா முதல் கொண்டான் அப்படின்னு சொல்லிடுறார். சுரர்னா தேவர்கள், அசுரர்னா தெரியும், நம்மளுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அசுரர் சொல்லி சொன்னா அசுரர்னா அசுரர் தெரியும். நரர்னா மனிதர்கள், விலங்காய், ஊர்வன, பரப்பன, நீர்வாழ்வன முதலிய தோன்றிய உயிர்கள் எல்லாம். உயிர்களுக்கெல்லாம் என்னவா? இது பொதுவானது. ஆமா, உண்டாகிய உயிர்களுக்கெல்லாம் ஜீவகோடிகள் அனைத்திற்கும் லிங்க தேகம் சூக்ஷ்ம தேகங்களாம் என்றவாறு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ சென்ற பாடலுக்கு பார்த்தா போல சில கருத்துக்களை விளக்கங்கள் இப்போ பார்ப்போம், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சூக்ஷ்ம பூதங்களின் ரஜோகுணத்தின் சமஷ்டியில் பிராணாதி பஞ்ச வாயுக்களும் வெஷ்டியில் கண்மேந்திரியங்களும் உண்டாயின. சமஷ்டியில் உற்பத்தியான பிராணவாயு ஒன்றே ஆயினும் இடபேதத்தாலும், அது செயல்படுகின்ற இடத்தின் தன்மையாலும், ஐவகை தொழில் பேதத்தாலும் வியானன், பிராணன், அபானன், சமானன், உதானன் என்று 5 வகை வாயுக்களாக அது ஆயிற்று. வியானன் சொல்லி சொன்னா ஆகாயத்தின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் ஆகாயத்தை போலவே சர்வ அங்கமும் நம்முடைய உடலினுடைய முழு அங்கத்திலும் வியாபித்து எங்கும் இரத்தத்தை பரவச் செய்து தேகத்தை தாங்கி நிற்பது. புரியுது இல்லையா? அடுத்து பிராணன் வாயுவின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் வாயுவை போலவே இருதயத்திலிருந்து சதா சலித்து கொண்டே. டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன பண்றாரு? முதலுக்கு வச்சு பார்க்கறாரு, ஸ்டெத்து வச்சு பார்க்கறாருல, லப் அடிச்சு சொல்றாரு. சதா சலித்து கொண்டே பசிதாக கிரியைகளை செய்யும். அடுத்து அபானன் அக்னியின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் குதஸ்தானத்திலிருந்து மலஜலாதிகளை வெளியில் தள்ளும் தொழிலை செய்யும். ஒன்னே விடலை, எல்லாத்தையும் விளக்குறாங்க. சமானன் நீரின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் நாபியிடமாக இருந்து உண்ட அன்னபானாதிகளை உணவு சக்திகளை சமானம் செய்யும். எல்லா இடத்துலையும் சமமாக கொண்டு போய் சேர்த்துடும். அடுத்து உதான பிருத்திவியின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் கழுத்து ஸ்தானத்திலிருந்து மூச்சை உள்ளேயும் வெளியேயும் சென்று வர செய்யும். அது ஸ்தானம் இந்த இடமா, அதான் இடத்தின் காரணத்தினால் போட்டார் பாருங்க அங்க கண்டத்தோடு. அதனால தான் பாருங்க, மூச்சு சுவாசம் பண்ணும்பொழுது இங்கே தான் இழுத்து விட சொல்லுவாங்க, சொல்லி தருவாங்க. இந்த பிராணாயாமம் சொல்லி தருவோம். இங்கே தான் கடைசி காலத்து இங்கே தான் இழுத்துட்டு அது சாடாதுதான். அடுத்து மேலும் 5 வாயு இருக்கு, தச வாயுக்கள் சொல்ற பழக்கம் இருக்கு. அதையும் இங்கே சொல்லிடுறேன், கேளுங்க. சொல்லியிருக்காங்க ஒரே ஆசையா நான் சொல்றேன். மேலும் நாகன் தேகத்தை முறுக்கி கொட்டாவி விட செய்வதான். எந்திரிச்சு சொன்ன பாருங்க, இந்த விலங்குகள் பூனை நாயெல்லாம் பாருங்க, எந்திரிச்சு சொன்ன பண்ணோம் அப்படி ஒரு முறுக்கும். அது போல கொட்டாவி விட செய்யறது, உடலை முறுக்கி கொட்டாவி விட செய்யறது நாகனா. அடுத்து கூர்மன் விக்கலையும் ஏப்பத்தையும் உண்டாக்குவது. விக்கல் ஏப்பம் கூர்மனுடைய வேலை. கிரிகரன் தும்மலை உண்டாக்குமா. தும்முனம்னா இந்த காலத்து தும்முனாவே எல்லாம் பயந்துடுறாங்க. ஒரு 10 மாசம் யார் தும்முனாலும் காத தூரம் ஓடுறோம். தும்மலை உண்டாக்குவது. தேவதத்தன் சிரித்தல் சோகம் முதலியவற்றை உண்டாக்குவது. சிரிக்கிறது சோகமா இருக்கு, அது அதனுடைய தன்மையா. தனஞ்சயன் பிராணன் நீங்கிய பிறகு, இந்த உடல்ல இருந்து ஜீவன் போன பிற்பாடு தேகத்தில் 5 நாள் தங்கி இருந்த அதை வீங்கி வெடிக்க செய்யும் சொல்றார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு யோசித்து இருக்காங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, தான் விசேஷம். இப்படி 10 வாயுக்கள் சொல்லி இருந்தாலும் இவ்5 தொழில்களும் பிராணவாயும் தொழிலே ஆதலால். பின்னால சொன்ன பாரு, நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் எல்லாம்
இந்த 5 தொழிலும் பிராணவாயு தொழிலே ஆதலால் வாயுக்கள் 5 என்று கூறுவதும் உண்டுன்னு சொல்லிட்டார். எதையுமே மறுக்கல, விஸ்தாரமா சொன்னா சொல்லிக்கங்க, ஆனா அடிப்படை இதுதான் சொல்லிடுறான். இது விஷயம். அடுத்து கண்மேந்திரிய விவரம். வாக்கு என்பது ஆகாயத்தின் ரசோகுணத்தில் உற்பத்தி ஆயிற்று. ஆகாயம் சப்தத்துக்குரியது. ஆகாயத்தின் குணம் சப்தம் சொல்லி பார்த்தோம். ஆதலால் வாக்கு ஆகாயத்தினிடமாக வச்சனிக்கும் வார்த்தைகளை பேச. அடுத்து பாணி. வாயுவின் ரஜோகுணத்தில் உற்பத்தியானது. ஆதலால் வாயுவினிடமாக இருந்து கை இருக்க கொடுத்தல் வாங்கல் என்ற செயலை செய்யுமா. நம்ம கொடுக்கவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும், ரெண்டும் பண்ணணும். வாங்கிறது மட்டும் இல்லை, கொடுக்கவும் செய்யணும்னு சொல்லி கொடுக்கல் வாங்க செய்யறதுல சொல்றோம் இல்லையா, கொடுக்கல் வாங்க. அவங்களுக்குள்ள 1000 கொடுக்கல் வாங்கல் இருக்குங்க சொல்றோமே, அதுதான் பாணி. பாதம்னா அக்னியின் ரஜோகுணத்தில் உண்டானது. ஆதலால் கால் நடப்பதாக தொழிலை, காலில் இருந்து என்ன பண்ணுமா, நடப்பதாக தொழிலை செய்யுமா. அடுத்து பாயுரு. பாயுருனா எருவாய்ன்னு சொல்ற மாதிரி அதுதான். நீரின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் மலஜலங்களை கழிக்கும் தொழிலை செய்யும். உபத்தம் கருவாய் சொல்றோம். பிருத்திவியின் ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆனதால் ஆனந்தத்தை உண்டாக்கும். அது அதுக்கு ரூட் சொல்றார், எந்த குணத்தை எது அதனால என்ன தொழிலை செய்து அதுக்கு என்ன பேர், அழகா சொல்றார். இவ்வாறு சூக்கம பூதங்களின் சத்துவ ரஜோகுணங்களில் உற்பத்தியான அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்ச வாயுக்கள், கண்மேந்திரியங்கள் இவைகள் சூக்கும தேக தத்துவங்கள் என்று அழைக்கப்படும். இதோட 31வது பாடல் முடிஞ்சது. 32வது பாடல். இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன். இவ்வுடல் மருவும் ஈசன் ஹிரண்ய கர்ப்பன் ஆவன். இவ்வுடல் 2 பேர்க்கும் இலிங்க சூக்கும சரீரம். இவ்வுடற் கோஷம் 3ஆம் இது கணா அவத்தை ஆமே. இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன். இவ்வுடல் மருவும் ஈசன் இரணிய கர்ப்பன் ஆவன். இவ்வுடல் 2 பேர்க்கும் இலிங்க சூக்கும சரீரம். இவ்வுடற் கோஷம் 3ஆம் இது கணா அவத்தை ஆமே. சாமி நடத்தும் போது சொல்லுவார், அப்படி அப்படியே விஷயங்களை எடுத்து போடுறாருன்ற. கடைக்கு போனால் எடுத்து புனையை போட்டார் போல விஷயங்கள் அப்படி அப்படியே எடுத்து போடுறாருன்னு அப்படிதான் சொல்லியிருக்கார். இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைஜசன் என்றாவன். இலங்கு என்றால் விளங்கி கொண்டுள்ள, தெரிந்து கொண்டுள்ள அல்லது விளங்கி கொண்டுள்ள. இவ்வுடல் இந்த சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு நுண்ணுடல் சொல்றோம், சட்டில் பாடி சொல்றோம் இல்லையா. இவ்வுடல் மருவும் ஜீவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பொருந்திய ஜீவனானவன். இலங்கு என்றால் நன்றாக விளங்கக்கூடிய, அவன் பேர் என்னவா, தைஜசன். தைஜசன் சொன்னா அர்த்தம் பிரகாசம், பிரகாசம் அர்த்தம் தைஜசன் என்றாவன், அவனுக்கு பெயர் தைஜசன். அடுத்து இவ்வுடல் மருவும் ஈசன், ஜீவனை சொல்லிட்டார். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை, சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தை மருவுகின்ற விளங்குகின்ற அந்த ஈசனுக்கு பேர் என்ன. இந்த சூக்ஷ்ம சரீரத்தை மருவக்கூடிய பொருந்திய ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பனாவன். சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானி, அவருக்கு பேர் என்ன, அவருக்கு இரண்ய கர்ப்பன் என்று பெயர். ஹிரண்ய கர்ப்பன் சொன்னா என்ன அர்த்தம் அது தெரியணுமே. ஹிரண்யம் சொன்னா நாலேஜ்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஞானம். கர்ப்பம் சொன்னா சர்வம். ஆமா, ஹிரண்ய கர்ப்பன் சொன்னா சர்வஜன், எல்லாம் அறிந்தவன் ஒரு அர்த்தம், சர்வஜன். இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, இவ்வுடல் 2 பேருக்கும் லிங்கம், இதுதான் சூக்ஷ்ம சரீரம். இந்த 17 தத்துவமயமான தேகமே ஜீவ ஈஸ்வர் இருவருக்கும் இலிங்க தேகம் அல்லது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னா இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது இருக்கிறது, அதனால தான் அது சூக்ஷ்ம சரீரம். இலிங்க தேகம் என்னும் பெயரை உடைய சூக்ஷ்ம சரீரமாம்.
இதை புறப்பொருளை போல நாம் பார்க்க முடியாது சொல்றார். ஒரு பொருளை பார்க்கிறோம், எல்லாம் தெரியுது, இது போல பார்க்க முடியாது. நிறத்தை பார்ப்பது போல ஒரு பொருளை பார்ப்பது போல அதை பார்க்க முடியறதில்லை. ஆப்ஜெக்டிவிட்டி செய்ய முடியாது சொல்றார். அதுவே சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மால் அது உணரப்படுகின்றது. உணர்வை உணர்ந்து கொள்ள பயன்படும் கருவி. ஆக லிங்க தேகம், அது லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் சொன்னாலாம். சூக்ஷ்ம சரீரம் ஏன் சொல்றேன்னா, ஸ்தூலமாக பார்க்க முடியாத இதை சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லுகின்ற மறுபடியும் சொல்றார். அடுத்து இவ்வுடல் கோஷம் மூன்றாம். இந்த சூக்ஷ்ம உடல் 3 கோஷங்களாக உடையது. என்னென்ன? பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம் என்னும் 3 கோஷங்களாம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் 3 கோஷம் இருக்கு. காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, அல்லது பிராணமய, மனோமய, புத்தி இருக்கே அது விஞ்ஞானமயம், அந்த 3 கோஷம். காரண சரீரம் ஆனந்தமய கோஷம். அப்போ இன்னொன்று மட்டும் பாக்கி இருக்கு. என்ன? ஸ்தூல சரீரத்தில் அன்னமய கோஷம். ஸ்தூலத்தை பார்க்கும்போது பார்ப்போம், புரிஞ்சுக்கணும். ஆக இந்த சூக்ஷ்ம சரீரம் இது எப்போ தெரியும் சுவாமி அப்படின்னு சொன்னா, இது ஆக்டிவா இருப்பது எப்போது, இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்போ செயல்பட்டு கொண்டிருக்கும் சொன்னா, இது கணா அவஸ்தையாவே சொல்லிட்டார். அழகா சொல்றார். இது சொப்பன அவஸ்தைக்குரிய தேகமாகும். சொப்பன அனுபவம் அதுக்கு இருக்கு. இங்க ஸ்தூல சரீரம் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னா, பிராணம் ஓடிட்டு இருக்கு, கனவு காணும்போது பிராணம் போகாதையா இருக்கு, மூச்சு ஓடிட்டு இருக்கு, அது சம்பந்தமும் இருக்கு. ஆமா, கனவு அது வந்து ஸ்பெஷல் அவஸ்தை. எதுக்கு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு. கனவுல சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பொருந்திய ஜீவனானவன் தைஜசன் என்று சொல்லப்படுவான். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பொருந்திய ஈசன் இரண்ய கர்ப்பன் என்று சொல்லப்படுவான். இந்த 17 தத்துவமயமான தேகமே ஜீவ ஈஸ்வரர் இருவருக்கும் லிங்க தேகம் என்ற பெயருடைய சூக்ஷ்ம சரீரமா. இந்த லிங்க தேகமானது பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம் எனும் 3 கோஷங்களாம். அதற்குரியது சொப்பன அவஸ்தையா அப்படி சொல்லி முடிச்சிடுறார். நல்ல அழகா தெளிவாக தான் இருக்கு. ரொம்ப விளக்கம் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் புரியுறதுக்கு சில வார்த்தைகள் நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 33வது பாடல். சூக்ஷ்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம், இப்பால் தூளம் இப்பால் தூளமாக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. இந்த பாட்டுல 2வது வரியில அடைவினன் இருக்கு இல்லையா, அதை அடைவினில் அப்படி வரணும். நீ போட்டுங்க, நான் இல்லை. பொன்னம்பல சுவாமிகள் அந்த உரை புஸ்தகத்தில் அப்படிதான் இருக்கு. இதுல நிறைய கொஞ்சம் 1-2 எழுத்துப்பிழை இருக்கு இந்த புத்தகத்துல, அது போட்டு. சூக்கும சடம் இம்மட்டும் சொல்லினோம், இப்பால் தூளம் ஆக்கும் ஆரோபம் தானும் அடைவினில் மொழிய கேளாய் தாக்கும் இவ்வுயிர்க்கு தூளதனுவும் போகமும் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. சூக்ஷ்ம பிரபஞ்ச சிருஷ்டி ஓவர் நிறைவு பெற்றது சொல்றார். இதற்கு மேல் ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டியை சொல்ல போகின்றேன்னு சொல்றார். பாடலை பார்க்கலாம். சூக்ஷ்ம ஜடம் இம்மட்டும் சொல்லினோம். இவ்வளவு நேரம் சொன்ன இவை எல்லாம் சூக்ஷ்மம் ஆயினும் கூட ஒரு வார்த்தை போட்டுடுறார், அது ஜடம் சொல்லிட்டார். ஜடம் சொல்லிட்டார். அதனால தான் பாருங்க, புராணங்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம்லாம் ரொம்ப கதையாக சொல்லப்படும். அது வந்தது, இது வந்தது, எல்லாம் வந்தது, ஆனால் ஒன்றும் செயல்படலை, இயங்கலை. பிறகு பகவான் உள்ளே
புகுந்த உடனே அறிவு தத்துவம் வந்தது, அது வேலை செய்யுது, வேலை செய்ய அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அப்படி சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாக நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சாஸ்திரத்தில் தத்துவ விஷயத்தில் ரொம்ப அழகாக முடிஞ்ச வரைக்கும் நமக்கு புரிய வைப்பதற்கு சொல்லி கொண்டு வருகின்றார். அப்படி புகுந்த பிற்பாடு அது வேலை செய்ய ஆரம்பிச்சுதான். அது பிற்பாடு என்ன பண்ணுச்சான், மனுஷனோட உடல்ல இருக்கிறதெல்லாம் கண்ணு பார்த்தது, காது கேட்டது, வாய் பேசுச்சு இல்லையா, எல்லாம் நடந்தது, எல்லாத்துக்கும் உணர்வு வந்துடுது. அது வரைக்கும் என்னன்னா சும்மா இருந்தது, எல்லாம் ஜடமா இருந்தது. அது இது சொல்லிட்டு ஒன்றும் பண்ணலை. அப்புறமா கடவுள் உள்ள பூந்த உடனே எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை சொன்ன சூக்ஷ்ம நிலையில கூட அது ஜடமே. இப்போ ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. கரண்ட் இல்லைன்னா என்ன இருக்கும்? அப்படியேதான் சும்மா தானே இருக்கும். ஆகினால இப்பால் இதன் பின் இனிமேல் ஸ்தூலமாக்கும் ஆரோபம் அடைவினில் மொழிய கேளா. கேளா என்றால் ஒரு வகுப்புல சொல்ல, அவர் வகுப்புல நிறைய பேர் தூங்கி இருப்பாங்க போல. சப்ஜெக்ட் அப்படி தூக்கம் வந்துடும். பாடம் நடத்தும் போது அந்த சுவாமி சொன்னார், அவர் கிளாஸோட தூங்கி இருக்கிறாங்கப்பா. அதாவது கேளா சொல்றாரு, கொஞ்சம் கேளு, கவனமா கேளு. அடைவினில் கிரமமாக முறையாக 1 by 1 மொழிய நான் உபதேசிக்க தெளிவாக கூறுகிறேன், கேளாய், கவனமாக கேள். முதலில் காரணத்திலிருந்து சூக்ஷமம், பிற்பாடு சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூல சிருஷ்டி. அந்த பகவான் பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் என்ன, மிக்சர் பண்றதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் மிக்சர் என்ன பண்ணுவாங்க, செய்யும்போது மொத்தமாக செய்வாங்க, தனித்தனியாக செய்து கலந்துடுவாங்க. அது தனித்தனியாக இருக்கு, அதை கலக்கிறது ஒரு ஆள் வேணுமே. அது அப்படி கலக்கிற சூழ்நிலையை தான், கலக்கிறது தான் பஞ்சீகரணம் சொல்கிறோம். பஞ்சீகரணம் செய்தார், கலந்தார், செய்தார் என்கிறார். ஸ்தூல சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று என்று சொல்கிறேன் சிஷ்யா கேளு. தாக்கும் இவ்வுயிர்க்கு, தாக்கும் சொன்னா இங்க சம்பந்தம் சொல்லிடுறார். ஆமா, தாக்கும்னா தாக்குறதுன்னு அர்த்தம் இல்லை, சம்பந்தம், தொடர்பு. லிங்க தேகங்களில் சம்பந்தித்துள்ள இவர்களுக்கு, லிங்க தேகம் சொல்லிச்சுன்னா சூக்ஷ்ம சரீரங்களின் சம்பந்தத்தோடு உள்ள இந்த ஜீவன் அர்த்தமா. ஆமா, ஸ்தூல தனுவும் போகமும் உண்டாக, ஸ்தூல சரீரம் வரணுமே. சூக்ஷ்ம சரீரத்தை சம்பந்தம் வைத்த ஜீவனுக்கு ஸ்தூல சரீரம் வேண்டும் இல்லையா? ஸ்தூல சரீரம்னா என்ன ஆகுன்னா பேயா பிசாசா தான் இருக்கு. சாமி இப்பயே நான் பேயா தான் அழிஞ்சுக்கிட்டு இல்லையா? ஸ்தூல சரீரம் வேணுமே, இல்லைன்னா செயல்பட முடியாது. ஆக ஸ்தூல தனுவும் சொன்னா ஸ்தூல சரீரம் என்று பொருள். தனு என்றால் சரீரம். அதற்கு வெறும் சரீரம் கொடுத்துட்டா போதுமே, போகம் வேணுமே, சாப்பாடு வேணுமே, அது இருக்கணுமே. ஆமாம், அனுபவிக்க பொருள்கள் உலகம் போகமும் உண்டாக என்ன பண்ணாரா, காக்கும் அவ்வீசன் எல்லா உயிர்களுக்கும் கர்ம பலனை எல்லாம் தந்து காப்பாற்றி கொண்டுள்ள பகவான். அழகா சொல்றார் பாருங்க, காக்கம் வீசனா காப்பாற்றுற கடவுள்னு சொல்லிடல, எல்லா உயிர்களுக்கும் கர்ம பலனை தந்து காப்பாற்றி கொண்டுள்ள பகவான் சொல்றார். இதுதான் ஒரே ஆசிரியருடைய விசேஷமே. ஆமா, கர்ம பலனை கொடுக்குறார், கர்ம பல தாத்தா. அந்த பகவான் கடவுள் பஞ்சீகரணம் செய்தார் தானே. அந்த ஈஸ்வரன் பஞ்சீகரணம் செய்தார், ஒன்றோடு ஒன்றை கலக்க வைத்தார். தாமச அம்சத்தை பஞ்சீகரணம் செய்தார் சொல்றார். காரண சூக்ஷ்ம சரீரம் அபஞ்சீகிருத்தம், ஞாபகம் வச்சுக்கணும். கலக்காத நிலை, தனித்தனியாக இருந்து கொண்டுள்ளது காரண சூக்ஷ்ம நிலையில். ஸ்தூல சரீரம் பஞ்சீகரணம் செய்யப்பட்டது. ஸ்தூலம்னா பஞ்சீகரணமானதுன்னு சொல்றார். ஆமா, தத்துவ போதத்தை நல்லா பார்த்தா தெரியும்னுடுறார். ஆமா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு, அதையும் பாருங்கன்னுடுறார். இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது? நம்ம கண்ணிலிருந்து கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்கள் வரை அந்த தமோ குணத்தினுடைய விரிவுகள் தான், பிரிவுகள் தான் சொல்றார். எப்படி சொல்றேன்னு சொல்றார். அதில் ஏற்பட்ட கலவை மிக்சர், அதுதான் பஞ்சீகரணத்தை பற்றி விளக்கம் அடுத்த 34வது பாட்டில் அழகா சொல்ல போறார். பார்ப்போம், நல்லா இருக்கு அந்த பாடல், விசேஷமான பாடல் தான். இந்த பாட்டினுடைய கருத்து என்னன்னா, சூக்ஷ்ம சரீர அத்தியாசத்தை இதுகாரம் கூறி வந்தோம். இனி ஸ்தூல தேகம் முதலிய பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் மத்தியாரோபத்தையும் கிரமமாக சொல்கின்றேன், கவனமாக கேள். லிங்க தேகங்கள் பொருந்தியுள்ள இந்த உயிர்களுக்கு
ஸ்தூல உடல் அவைகள் அனுபவிக்க உரிய போகப் பொருள்களும் உண்டாகும் பொருட்டு காவல் செய்யும் அந்த ஈஸ்வரன் பஞ்சீகரணங்கள் செய்தார், மிக்சர் பண்ணினார். எப்படி? 34வது பாடல். 5 பூதமும் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4ம் கூட்ட வந்தன ஸ்தூல பூதம் மகாபூதம் இவற்று நின்றும் தந்தன 4ஆம் தூள தனு அண்ட புவன போகம். 5 பூதமும் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்து தம் பாதி விட்டு 4 4ம் கூட்ட வந்தன தூள பூதம் மகாபூதம் இவற்று நின்றும் தந்தன 4ஆம் தூள தனு அண்ட புவன போகம். இதெல்லாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்துன்னு சொல்றார். மனசுல கொஞ்சம் இருக்கணும்னு சொல்றார் படிக்கிறது. என்னால மனசுல வச்சுக்க முடியல, என்ன அதுக்காக கவலைப்படாதீங்க. இருந்தா நல்லது, இல்லைன்னா ரொம்ப நல்லது. இருந்தா நல்லது, இல்லைன்னா ரொம்ப நல்லது, இல்லையா? ஒரு பாட்டு ஒன்று அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மாணவனுடைய கஷ்டத்தை அப்புறம் சொல்றேன், ஸ்லோகமாக சொல்றேன். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து. விஞ்ஞானத்துல ஆட்டம் சொல்றாங்க, ஆட்டம்னா அணு சொல்றாங்க, அதில் எலக்ட்ரான் புரோட்டான்லாம் சொல்றாங்க, அதுல சில சூட்சமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கண்ணுகளை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கு இல்லையா? கண்ணுல பார்த்தியானா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே பிரத்யக்ஷம் இல்லாத சில விஷயங்களை அவர் ஒத்துக்கொள்கின்றார்கள், ஒத்துக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியும் விஷயங்களே கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கப்பா ஒத்துக்கொன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்றவர் வச்சு ஏத்துக்கிடுறோம். ஆக அது முழுக்க முழுக்க பிரத்யக்ஷ பிரமாணத்தை பேஸ் பண்ணிருக்கு. பிரத்யக்ஷ அனுமானத்தை பேஸ் செய்து தான் விஞ்ஞானமே இருக்கு. நவீன விஞ்ஞானம் பெர்செப்ஷன் அண்டு இன்ஃபரன்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதை தான் பிரமாணமா வச்சிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்றோம்? சாஸ்திரத்துல இவைகளை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்வதே இல்லை. முக்கியமாக நாம் எடுத்துக்கிறது இல்லை. ரிஷிகளுடைய வாக்கியங்களை தான் நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறோம். ரிஷிகளுடைய வாக்கியங்கள் தான் நம்ம சப்தத்தை தான் எடுத்துக்கிறோம். ஆக பிரத்யட்சத்தாலோ அனுமானத்தாலோ அறிய முடியாது என்பது தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். வேதம் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் அறிவுன்னு தான் பேர். அர்த்தம் அறிவு என்றால் என்ன அறிவு? எதை சாதாரணமாக தெரிந்து கொள்ள இயலாதோ முடியாதோ அதை பற்றி அறிவு என்று பொருள். அழகா சொல்றாரு. வேதம் தர அறிவு என்ன அறிவுன்னா, எதை சாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியாதோ அதை பற்றி அறிவு என்று பொருள். கண்ணால் தெரியும் விஷயத்தை பற்றி வேதம் சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அறிவை வேதம் கொடுத்தா அதுக்கு வேதம் என்ன பேர் இல்லை. கண்ணால் தெரிஞ்சுக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பார்க்கிற விஷயத்தை சொன்னா. ஆனா தெரிந்த ஒரு விஷயத்தில் உள்ள தெரியாத அம்சத்தை சொல்வதுதான் வேதம் சொல்றாங்க. நல்ல அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தெரிந்த ஒரு விஷயத்தில் உள்ள தெரியாத அம்சத்தை சொல்றதுதான் வேதம். இந்த உடல் உலகம் நமக்கு தெரிந்த விஷயம், அதை பற்றி நிறைய விஸ்தாரமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதற்குள் உள்ள தத்துவம் தான் நமக்கு தெரியாததாக இருக்கின்றது. உண்மைதானே? அந்த தத்துவத்தை பற்றி சொல்வதுதான் வேதம், அறிவு. இதுல அனதிகதத்துவம் இருக்கணும்னு சொல்றாங்க. அனதிகதத்துவம்னா வேற எந்த பிரமாணத்திலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒன்றை தான் வேதம் சொல்லணும். அப்பதான் அது பிரமாணம், விசேஷம். அனதிகதத்துவம் சொல்றாங்க. அனதிகத்துவம்னா பிரமாணத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க. அனதிகத ஆபாதித அசந்திக்த அர்த்தவத்து ஞானகரணம் பிரமாணம். 5 விஷயம் சொல்லுவாங்க. அனதிகத ஆபாதித அசந்திக்த அர்த்தவத்து ஞானகரணம் பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமாணம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், அது பேர் தான் பிரமாணம். அனதிகத இதிலிருந்து தெரிந்து கொள்வதை தவிர வேறு எதிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடியாததாக இருக்க வேண்டும்.
ஆமாம், சந்தேகம் இல்லாத அறிவும் தரணும். ஆமாம், உதாரணம் சொல்லுவாங்க, கண்ணு காது இருக்கு பாருங்க. கண் தருகின்ற அறிவை வேறு எதுவும் தர முடியாமல் போனால்தான் கண் பிரமாணம். நிறம் விஷயத்தில் கண்ணு தான் பிரமாணம். நிறம் விஷயத்தில் கண்ணை தவிர வேறு எதுனாலும் தெரிஞ்சு, கண்ணை மூடிட்டு ஒரு பொருள் நிறத்தை சொல்லுங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. தர்க்க சாஸ்திரத்தில் பொதுவாக பெரியவங்க சொல்கிறது என்ன, நம்முடைய பெருமை நமக்கு தெரியணும் இல்லையா? தர்க்க சாஸ்திரத்தில் இந்திய தர்க்க சாஸ்திரம் மிக மேன்மையானது சொல்கிறாங்க. நுண்ணிய விஷயங்களை இவ்வளவு கூறு கூறாக ஆராய்ந்து வேறு எங்கும் இப்படி கூறி இருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க அவங்கவுங்க குணத்தை சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நம்முடைய தேசத்தின் தர்க்க சாஸ்திரம் தர்க்க விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. நிறத்தை பற்றிய அறிவை கண் மட்டுமே தர முடியும். அதனால் நிறத்தை பற்றிய விஷயத்தில் கண் மட்டும் பிரமாணம். அதுக்கு பேர் தான் அனதிகதத்துவம். காதிலேயே வேறு எந்த கருவினால அந்த நிறத்தை பற்றிய அறிவை பெற முடியாது. சரி, அந்த கண் தருகின்ற அறிவை வேறு ஒரு கருவி நீக்கிடுமா? நீக்க முடியாது. அது அபாதித்துவம். ஆமாம், பாதை பண்ண முடியாது. ஆனால் ஒன்று இருக்கு, இதில் ஒரு கேள்வி வரும், அதையும் நான் பெரியவங்களே சொல்லிடுறாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு மாதிரி பூ அழகாக இருக்குது, பார்த்தோம், அது செயற்கையாக இயற்கையாக சந்தேகம் வந்தாச்சு. கண்ணு பார்த்தது செயற்கையாக இயற்கையாக சந்தேகம் வந்தாச்சு, பூ தான். ஆனால் அந்த பார்த்த அறிவை உறுதி செய்யணுமே, அதுக்கு வேறு ஒரு பிரமாணம் தேவைப்பட்டது. கண் தந்த அறிவு என்ன பண்ணுச்சு? ஸ்பர்ஷம் என்ற பிரமாணம் மூலம் என்ன பண்ண, தொட்டு பார்த்து இது பிளாஸ்டிக் பூ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? அது செயற்கையானது அல்லது இயற்கையானது, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக கண் கொடுத்த அறிவு அங்கே பிரமாணம் ஆகலை, கண் தந்த அறிவை ஸ்பரிஷம் நெகேட் பண்ணிடுச்சான். அப்படி நீக்க முடியாது இருக்கணும், அப்போதான் அது அபாதிதத்துவம் சொல்லுவாங்க. அசந்திக்தம், சந்தேகம் இல்லாமல் இருக்கணுமா. சந்தேகம் இருக்கும் வரை அது அறிவாகாது. சந்தேகமே இல்லாமல் இருந்தால் அந்த அறிவாக கருதப்படும், பிரயோஜனமும் தரும். ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படுது? சந்தேகமாக ஒருத்தர் சொன்னார்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஆக்ட் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கணும், பிரயோஜனம் இருக்குமா. அது தந்த அறிவு பயன் தருவதாக இருக்க வேண்டும். ஆக எந்த பிரமாணத்துக்கு இந்த லட்சணம் பொருந்தணும் சொல்ற, பொருந்தணும். ஸ்ருதி, யுக்தி, அனுபவ, அர்த்தாபத்தி, அனுபலப்தி முதலிய எந்த பிரமாணமாக இருந்தாலும் இது பொருந்தணும். சரி சுவாமி, எதற்கு இந்த பிரமாண விசாரம் நடுவில் சொல்றீங்கன்னு சொன்னா, பஞ்சீகரணம் என்பதில் பிரமாணம் சாஸ்திரம் ஏவ, அதுக்காக தான் இந்த பிரமாணத்தை சொன்னோம். அது எப்படி கலந்து என்ன கலந்து நீங்க சொல்றீங்க, நீங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த பிரமாண விசாரம். சாத்விக அம்ச சிருஷ்டி, ராஜச அம்ச சிருஷ்டி முடிஞ்சது. தாமச அம்சத்தில் தான் ஸ்தூலம் விசிபிளாக வரப்போகின்றது. பார்ப்பவன் பார்க்கப்படுபவன் என்கின்ற எல்லாம் வரப்போகின்றது. இந்த பஞ்சீகரணத்தை பற்றி ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடுவோம். எப்படி ஆட்சி சொல்லி அவர் பாட்டில் சொல்ல போகிறார். அது ஒரு எளிமையான உதாரணம், நம்ம வழக்கில் இருக்க ஒரு உதாரணம். அலுவலகத்தில் நண்பர்கள் இருப்போமே, 5 பேர் சேர்ந்துருந்தாங்க. 5 பேரும் டெய்லி வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. அதை சொல்லணும், முதல் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆமாம், கேட்டீங்களா போல வந்தது இல்லை, 5 பேர் உணவு கொண்டு வராங்க. அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் செய்து கொடுப்பாங்க. காலையில் புறப்படுறாரு சொல்லி சொன்னால் செய்து கொடுப்பாங்க. இப்போலாம் என்னென்னா, அது எங்கன்னா சாப்பிட்டுங்க, இது அது எங்கன்னா அது எங்கன்னா சாப்பிட்டுங்க. 5 பேர் உணவு. நம்மளாம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நம்மளாம் கொடுத்து வச்சுருந்தோம். அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம அம்மாலாம் எத்தனை மணிலாம் எழுந்திரிச்சு எவ்வளோ நேரத்துக்கு சீக்கிரம் போனால் எழுந்திரிச்சு செய்து வச்சுடுமே. அவங்களாம் கையெடுத்து கும்பிடணும், அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். எந்த ஏற்பாடில் மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, விளக்கு வெளிச்சம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணி போனால் முன்னே 10 நிமிஷம் செய்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம், எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு. அது போலலாம் விசேஷம் தானே. ஆக அலுவலகத்தில் நண்பர்கள் 5 பேர், 5 என்ன பண்ணுவாங்க, 5 பேர் வந்தாங்க, சாப்பிடுறது டேபிள் உட்காந்தோடனே 5 பேர் சாப்பாடு முழுமையாக இருக்குது. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், தன்னுடைய உணவை பாதி வச்சுட்டு மீதி பாதியை 4 பேருக்கும் கொடுத்தார். அதே போல் 2ஆம் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய உணவை பாதி வச்சுட்டு மீதி பாதியை 4 பேருக்கும் கொடுத்தார். இது போல் 5 பேர் செய்தாங்களாம். அவர்களுடையது பாதி, மற்றவங்களது எல்லாம்
கால் அதை அரைக்கா பங்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் முழு உணவு கிடைச்சாச்சு. ஆனால் அதில் 5 பகுதி இருக்கு. அது போல தத்துவ போதை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே பாட்டா இங்க சொல்ற. வார்த்தை மட்டும் பார்ப்போம். 5 பூதமும் 10 ஆக்கி, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எல்லாம் சூக்ஷ்மமாவே இருக்கு. தாமச அம்சத்தில் ஸ்தூல சிருஷ்டில என்ன ஆச்சான், 5 பூதமும் 10 ஆயிடுச்சான். 10 ஆயிடுச்சுன்னா என்ன, 2 பிரிச்சா 10 ஆயிடுச்சு. அவை பாதி நன்னான்காக்கி, அந்த 10 உள்ள பாதியை தொகுதியை 4 பிரித்தாயிட்டு. நந்து என்றால் பெரியன்னு சொல்லி அர்த்தம். பெரிய அரை பாகங்கள் தத்தம் பாகத்தை விட்டு, நந்து தன் பாதி விட்டு 4 கூட்ட. 4 கூட்டனா கலக்க, சேர்க்க. ஒவ்வொரு பூதத்தின் 4 பாகங்களை எடுத்து தன்னினமாக அரை பாகத்தை விட்டு தன்னுடைய பூதத்தில் இருக்க தன்னுடைய பிருத்திவி சொல்லிட்டு அதில் உள்ள மண் தத்துவத்தில் பாதி வைத்து கொண்டு மீதி பாதியில 4 பிரிச்சது. அந்த அர்த்தம் வச்சுக்கணும். அரை பாகத்தை விட்டு மற்ற பூதங்களின் அரை பாகத்தில் என்ன பண்ணதுனா சேர்க்கிறதான். அரைக்கா பங்கு சேர்க்கணும். வாயு, அக்னி, நீர், பூமி இவை 4 அரைக்கால் சேர்ந்திருக்கும். உதாரணம் பார்க்கலாம். ஆகாசத்துல அதன் அம்சம் பாதி, மற்ற அம்சங்கள் வாயு, அக்னி, நீர், பூமி இவை 4 அரைக்கால் பாகம் சேர்ந்திருக்கும். அப்ப என்ன ஆயிற்றாம், வந்தன ஸ்தூல பூதம். இந்த ஸ்தூல பூதங்கள் வந்தன, இந்த ஸ்தூல பூதங்கள் எல்லாம் தோன்றியது சொல்றார். இதற்கு பெயர்தான் மகாபூதம். இவற்று நின்றும் தந்தன 4ஆம் தூளம் மகாபூதம். இவற்று நின்றும் பஞ்சீகிருதமான மகாபூதங்களில் இருந்து அண்டம், புவனம், போகம், ஸ்தூலதனு 4 தந்தன. எல்லாம் வந்தது சொல்றாங்க. அண்டம் சொன்னா கேலக்சி, பிரம்மாண்டம், பேரண்டம்லாம் சொல்றாங்க பாருங்க. நம்ம பாட்டிலாம் கதை சொல்லி கேட்டிருக்கோம். விநாயகர் வயிற்றுல 108 அண்டம் இருக்குதுடா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. விநாயகர் வயிற்றுல 108 உலகம் இருக்கு சொல்லியிருக்கு. இல்லை 118 உலகம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கு. 14 உலகம் இருக்கு. விநாயகர் புராணம் 118 அண்டங்கள் இருக்கிறதா சொல்றது. அப்போ நாம எதுக்குள்ள இருக்கிறோம், விநாயகர் வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். ஆனா என்ன பண்றோம், விநாயகரை கும்பிடுறோம். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பு பார்க்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி.